எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மனம் போன போக்கில் பேசிக் கொண்டிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டினார். பெரம்பலூரில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அவுட் சோர்சிங் மூலம் பணியாளர்கள் நியமனம் செய்யப்படுவது என்பது போக்குவரத்து துறையில் நிரந்தர பணியாளர்கள் எடுக்கும் வரை ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் என தெரிவித்தார். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திமுக ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்களுடன் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே 5 விழுக்காடும் இம்முறை 6 விழுக்காடும் ஊதிய உயர்வு வழங்கியுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது செய்ய முடியாததை அவர் புதிதாக வந்து செய்வதாக சொல்கிறார். இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ப விவசாயிகளுக்கு தடையில்லாமல் மின்சாரம் வழங்குவதற்கான நடைமுறை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான். முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வழங்கியது. எனவே விவசாயிகளுக்கு எது தேவையோ அதை செய்வதற்கு இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தயாராக இருக்கிறது. அவர் இப்பொழுது மனம் போன போக்கிலே பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அதனுடைய அடுத்த கட்ட வெளிப்பாடு தான் இது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு காத்திருந்தவர்களுக்கு அந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதை விட இது கூடுதலான இணைப்பாகும். இது இல்லாமல் அவசரமாக பெற வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அந்த தட்கல் திட்டம் இருக்கிறது. அதுவும் எப்பொழுதும் நடைமுறை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த காலத்திற்கு மாத்திரம்தான் வழங்கப்படுகிறது. எனவே முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போதும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 50,000 மின் இணைப்புகள் வழங்குவதற்கு அறிவிப்பு வழங்கி அந்த அடிப்படையில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அது தொடரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.